அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மிட் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $0.22 வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலுக்குள்ளார தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $62க்கும் $64க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளார ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இன்னைக்கு நடந்தது அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு 5 minutes ஆச்சு கேண்டில்ஸ் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டோட இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் வந்து நேற்று ஈவினிங் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5400லேருந்து 5318 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 5318ல் ஒரு சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 5387 வரைக்கும் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது அப்படின்னா 5401, அதாவது 5400க்கும் 5420 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் நுழைஞ்சிடுச்சுனாலே ஸோ இங்க எங்கிருந்து வேணா ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன், இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா பீக். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இறங்கியிருக்கு 5400, அப்புறம் 5421, இப்போ அகைன் 5401 இல்லைன்னா 411 இந்த ஜோனுக்கு போச்சு அப்படின்னாலே ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் லெவல் 5330 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால 5400ல என்ட்ரி ஆயிடுச்சுனாலே ஸோ நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5400 டச் பண்ணிட்டோ இல்லை 5410 இந்த எந்த இடத்துல போனாலும் நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து இந்த ஜோன் 5330 அப்படி பார்த்தா கூட ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடம் டச் பண்ணாமல் செல்லிங் வந்து பண்ணிடக்கூடாது. 5401 இந்த இடம் டச் பண்ணாமல் செல் சைடு வந்து அவசரப்பட்டு ஓப்பன்லேயே செல் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த கேப் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி 5400 வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து எடுக்கலாம். ஓகே, பை வந்து எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை வந்து இன்னைக்கு வேணாம். ஏன்னா எந்த இடத்துல போனாலும் இப்போ 5420க்கு இல்லை 5430க்கு போயிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் செல்லிங் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பை ட்ரை பண்ண வேணாம். ஸோ பை அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட சப்போர்ட் ஜோன் இந்த இடம் 5339, 5340 வச்சுக்கோங்களேன். 5340 வந்தால் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த இடத்துல வேணால் நம்ம பை ட்ரை பண்ணி அகைன் 5401 வரைக்கும் ஸோ நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வந்து பை சைடு வந்து பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இதுக்கு இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட். ஏன்னா ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 5401லேருந்து 5421 வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ஜோன் தான். ஸோ மார்க்கெட் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்குது. ஆனால் ஈவினிங்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து நடந்துருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம லோவை பிரேக் ஆனால் செல்லிங் வந்து போகலாம். ஸோ நேற்று லோ வந்து 244 பிரேக் ஆனால் இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் செல்லிங் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்குன்னா ஸோ இந்த இடம் 255.7 தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு 255.7லேருந்து நல்ல ஒரு ஸ்லோப் எடுத்திருக்கு. ஸோ அகைன் 255.7 தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் செட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகிறது வந்தால் போகும். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து 255.7. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு.
கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னும் அந்த ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணலை. $3,500 வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சேனலுக்குள்ளார தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் நிற்குது. ஸோ இது இறங்கினா $3,270 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ சில்வர் இப்போ தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா April 23 வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த April 23 ஹை $33.66 பிரேக் அவுட் ஆனால் $35 வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் நினச்ச மாதிரி 860.80 வரைக்கும் வந்திருக்கு நமக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து 862. இப்போ நேத்தோட ஹை வந்து 862.50, க்ளோஸ் வந்து 860.80. ஸோ பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அதனால அடுத்த டார்கெட் வந்து 876.40 வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸில் நம்ம ஹோல்டு பண்ணலாம், ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ 860 நம்ம ஹோல்டு பண்ணலாம் பை சைடு. 876.40 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பருக்கு வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து காப்பர் வந்து ஒரு நல்ல க்ரோத் தான். இந்த இடத்துல இருந்து 790 860 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ரோத் தான் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.